ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியோட பேர் வந்து டிஃபைன்டு ரிஸ்க் கேலண்டர் ஸ்ப்ரெட். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்துறது மூலயமா நமக்கு ரெண்டு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். ஒன்று வந்து இந்த மந்த்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்லேயும் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டான மார்க்கெட்டில் நம்ம பயன்படுத்தணும்னா. ரெண்டாவது வந்து நம்மளோட ரிஸ்க் வந்து லிமிட்டடாக இருக்கும், ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க அட்வான்டேஜ். இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த மார்க்கெட்டில் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த மந்த் வந்து ரொம்ப காமாக இருக்கணும், நெக்ஸ்ட் மந்தில் முக்கியமான ஈவெண்ட்டுங்க நடக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா இந்த மந்தில் நம்ம வந்து நம்மளுடைய ஐவி வந்து கம்மியான இதில் இருக்கணும், நெக்ஸ்ட் மந்தில் வந்து அதிகமாக ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு கரெக்டாக கை கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம கால் ஆப்ஷனில் பண்ணாலும் சரி, புட் ஆப்ஷனில் பண்ணாலும் சரி, இந்த மந்த் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா செல் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த மந்த் வந்து புட் ஆப்ஷனோ இல்லை ஒரு கால் ஆப்ஷனையோ நம்ம செல் பண்ணிடுவோம். அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து அடுத்த மந்தில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா பை பண்ணி வைப்போம். ஓகேவா? இந்த மந்தில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சேஃப்டிக்காக ஒரு ஓடிஎம்மில் வந்து நம்ம ஒரு பையும் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நமக்கு வந்து மொத்தமாக 3 லெக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த மந்தில் 2 லெக்கு இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் மந்தில், அதாவது நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பிளியில் வந்து 1 லெக் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம சென்சிபிளில் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அது வந்து எனக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய லைக் பண்ணிங்கன்னா அது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இப்போ நம்ம சென்சிபிளில் வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சென்சிபிளில் இருக்க ஸ்ட்ராட்டஜி பில்டரை பயன்படுத்தி இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நான் நிஃப்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் 31 ஜூலை இருக்குது. பொதுவாக இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து இந்த மந்தில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாளாவது இருக்கும் போது பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கம்மியாக நாள் இருக்கும் போது நமக்கு கலெக்ட் பண்ணுற அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து சின்னதாகிடும். ஓகேவா? ஏன்னா நெக்ஸ்ட் மந்தில் போயிட்டு நம்ம பை பண்ணுவோம். ஓகேவா? அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம பை பண்ணுவோம், புட் சைட்லேயோ இல்லை கால் சைட்லேயோ நம்ம பை பண்ணுவோம். அப்போ இந்த மந்த் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரீமியம் கலெக்ட் ஆச்சுன்னா தான் நெக்ஸ்ட் மந்த் நம்ம பை பண்ணும் போது நமக்கு வந்து ஓரளவுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன். இப்போ நான் 25,000 வந்து இந்த கால் சைடில் வந்து நான் செல் பண்ணுறேன். இது நீங்கள் புட் சைட்லேயும் பண்ணலாம். இதே நார்மல் ரூல் தான். நீங்கள் புட் சைட்லேயும் நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டேன். ஒரு சேஃப்டிக்காக ஒரு 300 பாயிண்ட்ஸ் தள்ளி போயிட்டு ஒரு ஓடிஎம்மை வந்து கால் சைடில் வந்து நான் பை பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த மந்தில் போய் நம்ம பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு 25,050 முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டோடு இந்த மந்த்தை நம்ம முடிப்போம். ஓகேவா? அதுவே அதை தாண்டி போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் லாஸ் வந்து வரும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான் பேசிக். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து பெருசாக வந்து இஷ்யூஸ் கிடையாது. அதை தாண்டி போக ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இஷ்யூஸ் வரும். ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த மந்தில் போயிட்டு அடுத்த மந்தோடைய எக்ஸ்பிரி இருக்குது பார்த்தீங்களா, 28 ஆகஸ்ட்டு, அதை போய் 25,000 வந்து நம்ம பை பண்ணி வைக்கிறோம். ஸோ நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அன்லிமிட்டட் ஆகிடும். இப்போ பாருங்கள், அன்லிமிட்டட் ஆகிடுச்சா? நம்மளுக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து ஒரு 18,964 வருது. பட் நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அன்லிமிட்டட் ஆகிடும். ஏன்னா நம்ம அடுத்த மந்தில் போய் வாங்கி வைக்கிறதால மார்க்கெட் ஒரு வேளை அந்த மாதிரி மேலே போச்சுன்னா, நல்லா ஏறி மேலே போச்சுன்னா நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? அப்படி ஒரு வேளை மார்க்கெட் போகலைன்னா நமக்கு அந்த மந்தில் சின்ன ஒரு ப்ராஃபிட் வருது பார்த்தீங்களா, அந்த சின்ன ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கலாம் ப்ரீமியம் செல் பண்ணுறதுல. அதே மாதிரி ப்ரீமியம் டேஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரீமியம் அமௌண்ட் நம்ம கலெக்ட் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும். கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம் வந்து அதிகமாகச்சுன்னா இந்த சைடில் வந்து இந்த மேக்ஸிமம் லாஸில் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். மேக்ஸிமம் லாஸும் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் நமக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ நம்ம பயன்படுத்தணும்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து ஐவி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஐவி வந்து 2 மந்த் இருக்குல்ல. இப்போ இந்த மந்தில் நம்ம பண்ணுறோம்ல, இந்த மந்த்லேயும் கம்மியாக இருக்கணும், நெக்ஸ்ட் மந்த்லேயும் நம்ம வாங்கும் போது கம்மியாக இருக்கணும். ஓகேவா? நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நெக்ஸ்ட் மந்தில் ஐவி வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மந்தில் வந்து பட்ஜெட்டோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு 2-3 ஈவெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆனுவல் ரிசல்ட்டுங்க வரப்போகுது, ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிசல்ட் வரப்போகுது, முக்கியமான கம்பெனிகளோட ஆனுவல் ரிசல்ட்லாம் வரப்போகுது.
இல்லை ஒரு பட்ஜெட் மாதிரி முக்கியமான விஷயம் நடக்க போகுது, ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது, ஏதோ ஒரு ஆர்பிஐயோடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னா அப்போ அடுத்த மந்தில் வந்து இந்த ஐபி நீங்கள் அப்போ போய் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும். அந்த டைம் ஒரு 10, 15 இல்லை 20 நாளைக்கு முன்னாடி அதிகமாகிடும். பட் நீங்கள் அதுக்கு முன்னாடியே அந்த கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து அந்த வகையிலையும் உங்களுக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால அந்த வகையிலையும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் அந்த சைடில் கால் சைடில் வாங்குறீங்க, இல்லை புட் சைடில் கூட இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் புட் சைட்லையும் பண்ணலாம். அப்படி புட் சைடில் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு சைடில் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய அளவில் போச்சுன்னா அப்பயும் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவீங்க. உங்களுக்கு எக்ஸ்பென்ஸும் கம்மியாக தான் ஆகும். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு மந்தோட பிகினிங்லேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு ஃபண்டும் வந்து உங்களுக்கு நார்மலாக எப்பயும் செல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஃபண்டு இருந்தாலே போதும். ஒரு 80,000 நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ண முடியும். வின்னிங் சான்ஸ் வந்து இதில் ஒரு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து வின்னிங் சான்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களால் வந்து ஈஸியாகவே வந்து உங்களால் இதில் வந்து மணி மேக் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தும் போது. இதில் இவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் எல்லாம் வராது. பட் இதில் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த டைம் பீரியடை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இவ்வளோ பெரிய லாஸ் எல்லாம் நம்மளுக்கு வராது. கம்மியாக்கிக்கலாம், இந்த லாஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்ணுறேன். சரி, இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பை.